எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையை தொடரும் என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். சென்னை கோட்டூர்புரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், அறிவியலுக்கு புறம்பான பிற்போக்கு சிந்தனைகளை பள்ளிகளில் நுழையவிட மாட்டோம் என்றும் கூறினார். படிச்சு மனப்பாடம் செய்யறதை விட சிந்திச்சு கேள்வி கேட்கிற மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும். முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கையாக இருக்கும். நடப்பு கல்வியாண்டு முதலே மாநில கல்விக் கொள்கை அமலுக்கு வருவதாக கூறிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி +1 பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக கூறினார். சிஎம் வாயிலிருந்து வார்த்தை வந்தாலும் சரி, அவர் கையிலிருந்து ரிலீஸ் பண்ணாலும் சரி, இட் இஸ் கன்சிடர் அஸ் ஜியோ மாதிரி தான். 11th அந்த குழந்தைங்களுக்கான அந்த ஒரு ப்ரெஷர் தொடர்ந்து இருக்கக்கூடாது. 10th முடிச்சுட்டு 11th அதுக்கான கான்செப்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு 12th அந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு நடத்தப்படும் என மாநில கல்விக் கொள்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பார்வையில் கல்வி என்ற தலைப்பின் கீழ் தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி 8ஆம் வகுப்பு வரை தடையற்ற தேர்ச்சியை பள்ளிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் தேர்ச்சியினை தீர்மானிக்க ஆண்டு இறுதித் தேர்வுகளை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி கல்வியில் தெருக்கூத்து, நடனம், நாடகம் உள்ளிட்டவை கட்டாயமாக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் கல்விக் கொள்கையானது தேசிய கல்விக் கொள்கையின் காப்பியாக உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்மொழிக் கொள்கையை தவிர மீதமுள்ள 95 விழுக்காடு தேசிய கல்விக் கொள்கையில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாணவர்கள் நல்லதை சிந்தனை பண்ணி செஞ்சது மத்திய அரசு, அவங்க கொண்டு வந்தது தேசிய கல்விக் கொள்கை. அது அப்படி அடிச்சாங்க, காப்பி அடிச்சிருக்கு. அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறவுள்ள பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆகஸ்ட் 9ஆம் தேதியான இன்று பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அன்புமணி அறிவித்ததற்கு எதிராக ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பேச்சுவார்த்தை நடத்த இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார். அன்புமணி நேரடியாக ஆஜரான நிலையில் காணொலி வாயிலாக ராமதாஸ் ஆஜரானார். இருவரிடமும் நீதிபதி தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டார். இதையடுத்து ராமதாஸ் தரப்பு மனு தள்ளுபடி செய்யப்பட்டு அன்புமணியின் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடையில்லை என உத்தரவிடப்பட்டது. ராமதாஸ் அன்புமணி இடையே ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான ஈகோ காரணமாகவே பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். ராமதாசும் அன்புமணியும் தந்தை மகனாக கட்சி மற்றும் மக்களின் நலனுக்காக பல ஆண்டுகளாக ஒன்றாக உழைத்ததால் இருவருக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்ய முடிவெடுக்கப்பட்டதாக தீர்ப்பு விவரத்தில் குறிப்பிட்டுள்ளார். காணொலி மூலம் ஆஜரான ராமதாஸ் அன்புமணியுடன் பேச விரும்பவில்லை என தெரிந்த பிறகு வழக்கு தகுதியின் அடிப்படையில் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டதாகவும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையில் நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் நீதிபதி கூறியுள்ளார். பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடையில்லை என்ற தீர்ப்பு நீதிக்கும் அறத்திற்கும் கிடைத்த வெற்றி என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்க பதிவில் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஜனநாயக முறையில் விவாதிப்பதற்காக காத்திருப்பதாக குறிப்பிட்டு நிர்வாகிகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பாமக நிறுவனருக்கான அதிகாரங்கள் என்ன என்பது குறித்து அக்கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு விளக்கம் அளித்துள்ளார். அவர் ஆலோசனைகளை சொல்லலாம், அந்த ஆலோசனை ஏற்கப்படலாம் அல்லது அதுக்கு வேறு மாற்றி செய்யலாம். அவர் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உச்சபட்ச அதிகாரம் கட்சியில் பொதுக்குழுவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. கட்சியினுடைய விதி அடிப்படையில் ஒரே ஒரு விதி 13 மட்டும்தான் அவருடைய பணிகள் என்ன என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் தான் பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுக்க முடியும் எனவும் தலைவர் தான் தலைமை தாங்க முடியும் என்றும் தெரிவித்தார். திருச்சி சுற்றுவட்டார பகுதிகளான உறையூர், தில்லைநகர், தென்னூர், மன்னார்புரம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. பெரம்பலூரில் வேப்பந்தட்டை, ஆலந்தூர், செட்டிகுளம், குன்னம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரி, திருங்காக்கோட்டை, செல்லியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது.
மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே தொடர் மழையால் அறுவடைக்கு காத்திருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். கள்ளிவேலிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. அறுவடைக்கு காத்திருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்த நிலையில் உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு 50% அமெரிக்கா வரி விதித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, புதினுடன் இரு நாட்டு உறவை வலுப்படுத்துவது குறித்து பேசியதாகவும் உக்ரைன் போரின் தற்போதைய நிலை குறித்து புதின் எடுத்துரைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவிருக்கும் இந்தியா ரஷ்யா மாநாட்டிற்கு புதின் வருவதை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ராணுவ தளவாட கொள்முதல் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மத்திய அரசு நிறுத்திவிட்டதாக வெளியாகும் தகவல்கள் தவறானவை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா மீது 50% வரி விதித்ததால் அந்த நாட்டுடன் நடந்து வரும் ராணுவ தளவாட கொள்முதல் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மத்திய அரசு நிறுத்திவிட்டதாக தகவல் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் அமெரிக்காவுடனான ராணுவ தளவாட கொள்முதல் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே பின்பற்றப்படும் நடைமுறைகளின்படி நடைபெறுவதாக ராணுவ அமைச்சக வட்டாரங்கள் தெளிவுபடுத்தியுள்ளன. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். உக்ரைன் மீது போர் தொடுப்பதால் ரஷ்யாவிற்கு அமெரிக்கா தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறது. மேலும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிக வரி விதித்து எச்சரித்து வருகிறார். இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையேயான சந்திப்பு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அமெரிக்காவின் அலாஸ்காவில் நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து இதுவரை வாய் திறக்காத எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியில் அடமானம் வைக்க துணிந்து விட்டாரா என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு வாக்காளர் திருத்த நடைமுறை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி வாய்மூடி கள்ள மௌனம் காத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் போலி வாக்காளர்களை சேர்க்க திமுக தான் துடித்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் துரைமுருகனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், போலி வாக்காளர்களை சேர்த்துதான் சென்னை மாநகராட்சி தேர்தலில் திமுக வென்றதாக குற்றம் சாட்டினார். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது. அப்படி நாமளாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம். நாம் எப்படி போலி வாக்காளர் சேர்த்த முடியும்? தேர்தல் நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்று இபிஎஸ் விமர்சித்த நிலையில் யார் காணாமல் போவார்கள் என்பது தேர்தல் முடிவின் போது தெரிய வரும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பதிலடி கொடுத்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அதிமுக காணா போதா, கம்யூனிஸ்ட் கட்சி காணா போதான்றத தேர்தல் முடிவு வெளிப்படுத்தும். ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுதான், அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு எடப்பாடி சொல்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுகவினர் வைத்த பேனர் காற்றில் பறந்து இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை கடல் அலை போல சுருட்டிய சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பதற்காக ஆம்பூர் மேம்பாலத்தில் ஒட்டி வைக்கப்பட்ட பேனர் காற்றில் கிழிந்து விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பள்ளி மாணவர் மற்றும் அவரது தந்தை ஆகியோர் காயமடைந்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக அத்தொகுதியின் எம்எல்ஏ தாமோதரன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். கோவை ஆட்சியர் பவன்குமாரை சந்தித்த கிணத்துக்கடவு அதிமுக எம்எல்ஏ தாமோதரன் தனது தொகுதியில் 11,700க்கும் மேற்பட்ட இரட்டை பதிவு வாக்காளர்கள் இருப்பதாகவும் அவர்களை நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். பூத்து சீரமைக்கும் போது மற்றும் இந்த வாக்காளர் பட்டியல் சீரமைக்கும் போது சரியான முறையில் அமைக்கணும். மக்கள் எளிதாக வந்து அருகிலே இருந்து ஓட்டு போடுற மாதிரி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான்
வாக்கு திருட்டு விவகாரத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்குப்பதிவின் போது எடுக்கப்பட்ட வீடியோக்களை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஒன்றிணைந்து வாக்கு திருட்டில் ஈடுபடுவது 100% உறுதியானதாக கூறினார். बीजेपी की विचारधारा इस संविधान के खिलाफ है और ये हिंदुस्तान के गरीब लोगों का, किसानों का, मजदूरों का, छोटे व्यापारियों का हथियार है और हर कांग्रेस पार्टी का कार्यकर्ता और नेता इसकी रक्षा करेगा. வாக்கு திருட்டு விவகாரத்தில் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக தனது கையொப்பமிட்ட உறுதிமொழி பத்திரத்தை அளிக்க வேண்டும் என ராகுல் காந்தியை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்ட அறிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக உறுதிமொழி பத்திரம் அளிக்க வேண்டும் அல்லது பொய் குற்றச்சாட்டுகளை தெரிவித்ததற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் நிபந்தனை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. பீகாரில் உள்ள ஜானகி மாதா கோயிலின் மறுகட்டுமானத்திற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அடிக்கல் நாட்டினார். பீகார் சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். முன்னதாக சீதாமர்கி பகுதியில் உள்ள ஜானகி மாதா கோயிலின் மறுகட்டுமான பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர் சம்ராஜ் சௌத்ரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மரக்காணம் புதுச்சேரி இடையே 4 வழி சாலை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 2157 கோடி ரூபாய் செலவில் சாலை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதேபோல பிரதமரின் உஜ்வாலா திட்டத்திற்கு 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கவும், எரிவாயு மானியமாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு 30,000 கோடி ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் சீன விளக்கு விழா நடைபெறுவதால் பிராங்க்லின் சதுக்கம் பகுதி மாயாஜால பூமியாக மாறியுள்ளது. துடிப்பான கடல்வாழ் உயிரினங்கள், 200 அடி நீளமுள்ள டிராகன், மந்திர காடுகள், நீருக்கடியில் உலகம் வரையிலான சிக்கலான காட்சிகளை கலைஞர்கள் தத்ரூபமாகவும் ரசனையுடனும் சித்தரித்துள்ளனர். துருக்கியின் வடமேற்கு மாகாணமான கனகலேயில் காட்டுத்தீ ஏற்பட்டதால் மலைகளிலிருந்து பெரும் புகை கிளம்பியது. காட்டுத்தீ வேகமாக பரவியதால் சுற்றியுள்ள 3 கிராம மக்களை வீடுகளில் இருந்து அப்புறப்படுத்தி முகாம்களில் தங்க வைத்துள்ளனர். 30 தீயணைப்பு வாகனங்களோடு 4 ஹெலிகாப்டர்கள் மூலம் தண்ணீரை ஊற்றி அணைக்கும் முயற்சி நடைபெறுகிறது. பிரான்சின் பிரெஞ்சு பொலினேஷியாவில் நடைபெற்ற அலைச்சறுக்கு போட்டியில் வீரர்கள் அலைகளை கிழித்துக் கொண்டு சென்ற காட்சி அனைவரையும் வியக்க வைத்தது. டகிடி ப்ரோ அலைச்சறுக்கு போட்டியில் உலகின் தலைசிறந்த வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் அமெரிக்காவின் கிரிஃபின் கொலபின்டோ ராட்சத அலைகளில் சாதுரியமாக அலைச்சறுக்கு செய்து அசத்தினார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஹைதர் அலியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் சஸ்பெண்ட் செய்தது. பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வந்த புகாரை அடுத்து ஹைதர் அலியை கிரேட்டர் மான்செஸ்டர் போலீசார் கைது செய்தனர். அவர் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் இந்த புகார் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி ஹைதர் அலியை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சஸ்பெண்ட் செய்தது. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை அந்த மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரில் சந்தித்தார். பெருமழை மற்றும் வெள்ளத்தால் தராலி பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் பல வீடுகள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு ஆய்வு மேற்கொண்ட மாநில முதலமைச்சர் சாலைகள், பாலங்கள், ஹோட்டல்கள் என அனைத்தும் தகர்ந்து விட்டதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அரசு நிச்சயம் உதவி செய்யும் என்றும் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற்றது. இந்த மசோதா தேர்வுக் குழுவுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் புதிய வருமான வரி மசோதாவை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. 1961 ஆண்டு வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக புதிய மசோதா வரும் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக் குழுவின் பரிந்துரைகள் அனைத்தும் சேர்த்து புதிய மசோதா தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சி நடத்துவதாக உயர்நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். எழுத்தாளர்களுக்கான கனவு இல்லம் திட்டம் தொடர்பான வழக்கில் கருத்து தெரிவித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், IAS அதிகாரிகள் இணையான ஒரு அரசாங்கத்தை நடத்தி வருகிறார்கள் என்றார். இதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சி நடத்துகிறார் என விளக்கமளித்தார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை தூத்துக்குடி மக்களவை தொகுதி உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி சந்தித்தார். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் ஏற்றுமதி மையம் அமைக்க பிரதமரிடம் வலியுறுத்தியதாகவும், தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு உறுதுணையாக இருந்ததற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்ததாகவும் எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். தனது காரில் ஏற முயன்ற முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இறக்கிவிட்டார். சிவகங்கை மாவட்டம் கீழடி அருகே கடந்த 30ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. இந்நிலையில் காரில் ஏற்கனவே ஆட்கள் இருந்ததால் தான் EPS தன்னை வேறு வாகனத்தில் வரச் சொன்னதாக அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம் தந்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளான CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையிலிருந்து ராஜஸ்தான் நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிவனைந்தபுரம் சோதனைச் சாவடி அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் கண்டெய்னர் லாரியின் ஓட்டுநரும் உதவியாளரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். கயிறு ஏறுதல் போட்டியில் 1 நிமிடத்தில் 40 அடி உயரத்திற்கு ஏறி தஞ்சையைச் சேர்ந்த 6 வயது சிறுமி சாதனை படைத்துள்ளார். ஜிம் ஆசீர்வாதம் சந்திரிகா தம்பதியின் 6 வயது மகள் ஜெலிசாவின் சாகசத்தை பாராட்டி தனியார் அமைப்பு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டியுள்ளது. தேனியில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற சிறுவன் ரயில் என்ஜின் மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். பாரஸ்ட் ரோட் தெருவைச் சேர்ந்த வடிவேல் என்பவரது 14 வயது மகன் கோகுல் தனது வீட்டில் இருந்து கடைக்கு செல்வதற்காக மதுரை போடிநாயக்கனூர் அகல ரயில் பாதை தண்டவாளத்தை கடக்க முயன்றுள்ளார். அப்போது மின் கம்பிகளை சோதனை செய்ய தேனியில் இருந்து மதுரை நோக்கி சென்ற என்ஜின் மோதியதில் கோகுல் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரம் அருகே சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தை திருடிச் சென்ற நபர்களின் CCTV காட்சி வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த சுஜின் என்பவர் ஆர்எஸ்புரம் பகுதியில் தங்கி தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அப்பகுதிக்கு நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சுஜினின் இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்து திருடிச் சென்றுள்ளனர். ராமநாதபுரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்தவிருந்த 1000 கிலோ எடை கொண்ட பீடி இலை பண்டல்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். உச்சிப்புள்ளி அடுத்த இரட்ட ஊரணி கடற்கரையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த டிராக்டரை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்ற போது அதனை ஓட்டுநர் வேகமாக இயக்கினார். இதனால் டிராக்டர் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரமுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது. டிராக்டரில் 36 மூட்டைகளில் சுமார் 1000 கிலோ எடை கொண்ட பீடி இலை பண்டல்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். சென்னை மயிலாப்பூரில் கம்பன் கழக பொன்விழா ஆண்டு நிறைவு விழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மயிலாப்பூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆழ்வார்கள் ஆய்வு மையம் நிறுவியுள்ள கவிச்சக்கரவர்த்தி கம்பர் விருதை கவிஞர் வைரமுத்துவுக்கும், பேராசிரியர் தே. ஞானசுந்தரம், பழனியப்பன், பேராசிரியர் சாரதா நம்பி ஆரூரன், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சுகிசிவம், இலங்கை ஜெயராஜ் ஆகியோருக்கு இயற்றமிழ் அறிஞர் விருதுகளையும் வழங்கினார். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். கிரிவலம் வருவோரின் எண்ணிக்கை மாதந்தோறும் அதிகரித்து வருவதாக பக்தர்கள் தெரிவித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை
பணியாளர்களுடன் இரண்டாம் கட்டமாக அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது. பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு மற்றும் தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்றும் பேச்சுவார்த்தை தொடரும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். அவங்க சைடு நியாயத்தை சொல்லியிருக்காங்க. அரசு தரப்பில் என்ன பண்ண முடியுன்றதை சொல்லியிருக்கோம். 2 பேரும் கலந்து பேசியிருக்கோம். நாளை காலை மறுபடியும் சந்திக்கிறதா 2 பேரும் பேசி சுமூகமாக கலைஞ்சிருக்கோம். நாளை மதியம் மறுபடியும் சந்திப்போம். சந்தித்த பிறகு ஒரு சுமூகமான முடிவு எடுத்தோம். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் இன்று மாவட்ட அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தாம்பரம் சானட்டோரியத்தில் மக்களுக்காக பல்வேறு வசதிகளுடன் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைப்பதையொட்டி அரசு மருத்துவமனை விண் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. செல்லா காசுகளாக கட்சியில் இருப்பவர்களை பற்றி கிசுகிசு வரலாம் என அதிமுகவின் மூத்த தலைவர் பொன்னையன் பேசியிருப்பது சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. செல்லா காசுகளாக அதிமுகவில் உதவாக்கரைகள் யாரேனும் இருந்தால் அவர்களை பற்றி ஏதேனும் கிசுகிசு வரலாம். ஸ்டாலின் அவருடைய ஆட்சி கட்சி இப்படிப்பட்ட அட்டூழியங்களை செய்கிறது. அது அதிமுகவை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஒரே நிறுவனத்தின் 2 பேருந்துகள் வெவ்வேறு இடங்களில் ஏற்படுத்திய சாலை விபத்துகளில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். தலவாய்புரத்தைச் சேர்ந்த மாரிமுத்து தனது மனைவி ஜோதி மீனாவுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது இளந்தோப்பு அரசு பொது மருத்துவமனை அருகே பின்னால் வந்த தனியார் நிறுவனத்தின் பேருந்து மோதியதில் ஜோதி மீனா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் இதே நிறுவனத்தின் மற்றொரு பேருந்து RR நகர் அருகே சென்றபோது சங்கம்பட்டியைச் சேர்ந்த பொன்வேல் என்பவரின் இருசக்கர வாகனத்தில் மோதியது. அப்போது வாகனத்தின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த பொன்வேலின் மனைவி வேலுத்தாய் படுகாயமடைந்து உயிரிழந்தார். சேலத்தில் எதிர்ப்பை மீறி கிங்டம் படத்தை திரையிட்ட திரையரங்கை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டனர். இலங்கை தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றதாக கூறி கிங்டம் திரைப்படத்தை தமிழ்நாட்டில் திரையிட நாம் தமிழர் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சேலம் சூரமங்கலம் பகுதியில் எதிர்ப்பை மீறி கிங்டம் படத்தை வெளியிட்ட SBR திரையரங்கை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டனர். இதைத் தொடர்ந்து காட்சி நிறுத்தப்பட்டதால் அவர்கள் கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே துணி துவைக்க வாஷிங் மிஷினை இயக்கிய போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து பெண் ஒருவர் உயிரிழந்தார். பாலூர் பகுதியைச் சேர்ந்த கற்பகம் தனது வீட்டில் வாஷிங் மிஷினை இயக்கியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததில் மயங்கி விழுந்தார். மாதனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அவரை கொண்டு சென்ற நிலையில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தீக்காயங்களுடன் மர்மமான முறையில் மூதாட்டி உயிரிழந்து கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவேரிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சின்ன பொண்ணு மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பேரன் அக்கம் பக்கத்தினரிடம் கூறியுள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கொளத்தூர் காவல் நிலையத்தினர் மூதாட்டியின் சடலத்தை கைப்பற்றி அவரது பேரன் மணியை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி அருகே காட்டுப்பன்றிக்காக வைக்கப்பட்ட கூண்டில் சிறுத்தை சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக கேரள எல்லைப் பகுதியான பத்துக்காணி அடுத்த அம்பூரியில் காட்டுப்பன்றியை பிடிக்க விவசாயிகள் கூண்டு வைத்திருந்தனர். அதில் சிறுத்தை ஒன்று சிக்கியது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கேரள வனத்துறையினர் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடித்து வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். தர்மபுரி நகராட்சியில் பல்வேறு ஊழல்கள் நடந்திருப்பதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் நகர்மன்ற கூட்ட அரங்கில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்மபுரி நகர்மன்ற அவசர கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப அதிமுக கவுன்சிலர்கள் திட்டமிட்டிருந்த நிலையில் திருக்குறள் மட்டும் வாசித்துவிட்டு அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது என தெரிவித்து நகர்மன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையர் எழுந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த அதிமுக கவுன்சிலர்கள் நகராட்சி அலுவலகம் முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை சூலூர் அடுத்த கள்ளப்பாளையம் பகுதியில் தனியார் நிறுவனத்தில் மனிதனின் வலது கை கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுதாகர் என்பவருக்கு சொந்தமான நிறுவனத்தின் ஸ்டோர் ரூம் அருகே துண்டான நிலையில் வலது கை ஒன்று கிடந்துள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த உரிமையாளர் சுதாகர் சூலூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் கையை கைப்பற்றி ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே பிரிந்து சென்ற மனைவி தொடர்ச்சியாக காவல் நிலையத்தில் புகார்கள் கொடுத்து வந்ததால் விரக்தியில் கணவர் தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வன்னியூர் பரக்குன்று பகுதியைச் சேர்ந்த பினிஷ் கருத்து வேறுபாடு காரணமாக தனது மனைவி ரம்யாவை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரம்யா பினிஷுக்கு எதிராக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், நாகர்கோவில் மகளிர் காவல் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் புகார் அளித்துள்ளார். இதனால் விரக்தியடைந்த பினிஷ் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் காவலாளி அஜித்குமார் குடும்பத்திற்கு இடைக்கால நிவாரண நிதியாக 25 லட்சம் ரூபாயை அமைச்சர் KR பெரியகருப்பன் அவரது குடும்பத்தினரிடம் வழங்கினார். நகை காணாமல் போன வழக்கில் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவலர்கள் விசாரணையில் உயிரிழந்தார். இந்த வழக்கை CBI விசாரித்து வரும் நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி இடைக்கால நிவாரண நிதியாக 25 லட்சம் ரூபாயை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சுற்றித் திரிந்த ஆதரவற்ற பார்வையில்லாத மாற்றுத்திறனாளி மீட்கப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டார். பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளியான சந்தனகுமார் என்பவர் யார் ஆதரவும் இல்லாத நிலையில் தாலுகா அலுவலகம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்துள்ளார். இதையடுத்து கோவில்பட்டி கோட்டாட்சியர் மகாலட்சுமி அறிவுறுத்தலின் பேரில் கோவில்பட்டி ஆக்டிவ் மைண்ட்ஸ் என்ற அறக்கட்டளையினர் சந்தனகுமாரை மீட்டு நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை CSI பார்வையற்றோர் உயர்நிலைப் பள்ளி காப்பகத்தில் ஒப்படைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூடகிரி அருகே மின்கசிவு காரணமாக வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமடைந்தன. குருபராத்தப்பள்ளி கிராமத்தில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மல்லேஷ் என்பவரது வீட்டில் மின்கசிவு காரணமாக தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. மளமளவென பரவிய தீ வீடு முழுவதும் பரவியதால் கரும்புகை சூழ்ந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஓசூர் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பதிவு தபால் சேவை நிறுத்தப்பட்டதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்று இந்திய தபால் துறை விளக்கம் அளித்துள்ளது. பதிவு தபால் சேவையை ஸ்பீட் போஸ்ட் உடன் இணைத்திருப்பதாக தபால் துறை தெரிவித்துள்ளது. எனவே ஸ்பீட் போஸ்ட் போல பதிவு தபால்களும் விரைவாக பெறுநரை சென்றடையும் என்றும் தபாலின் நிலை குறித்து டிராக் செய்து கொள்ள முடியும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் மருத்துவம் படிக்கச் சென்ற கடலூரைச் சேர்ந்த மாணவர் வலுக்கட்டாயமாக போருக்கு அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவர் ராணுவத்தில் பணியாற்ற ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாணவர் கிஷோரை மீட்க வேண்டுமென அவரது குடும்பத்தினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் ரஷ்யா குடியுரிமையை பெற்றபோது ராணுவத்தில் பணியாற்றவும் ஒப்புதல் அளித்து கிஷோர் கையெழுத்திட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தனது ரஷ்ய பயணத்தின் போது அந்நாட்டு வெளியுறவுத்துறை அதிகாரிகளுடன் இதுகுறித்து பேச உள்ளதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வாகனத்தை நிறுத்துவது தொடர்பான தகராறில் நடிகை ஹீமா குரேஷியின் சகோதரர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியின் போகல் பகுதியில் இருதரப்புக்கும் இடையே வாகனங்களை பார்க்கிங் செய்வதில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் காலா, வலிமை உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகை ஹீமா குரேஷியின் சகோதரரான ஆசிப் குரேஷி குத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளி வகுப்பறையில் பெண் ஆசிரியர் ஒருவர் தலைக்கு எண்ணெய் தேய்த்துக் கொண்டிருந்த வீடியோ பரவிய நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். புலன்ஷர் பகுதியில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர் வகுப்பறையில் மாணவர்கள் முன்பு பாடல் கேட்டுக்கொண்டு தலையில் எண்ணெய் தேய்த்துக் கொண்டிருந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இந்நிலையில் அவரை சஸ்பெண்ட் செய்து அதிகாரிகள் உத்தரவிட்டனர். தி பாரடைஸ் படத்தில் நடிகர் நானியின் கதாபாத்திரம் தொடர்பான அப்டேட் வெளியாகியுள்ளது. ஸ்ரீகாந்த் ஓடெல்லா இயக்கத்தில் நானி நடிப்பில் உருவாகி வரும் தி பாரடைஸ் படத்திற்கு அனிருத் இசையமைத்து வருகிறார். வித்தியாசமான தோற்றத்தில் நடிகர் நானி நடித்துள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் இந்த படத்தில் நானியின் கதாபாத்திரத்தின் பெயர் ஜடால் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திரைப்படம் அடுத்த ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. ChatGPT பயன்பாட்டில் அமெரிக்காவை இந்தியா பின்னுக்கு தள்ள உள்ளதாக ஓபன் AI நிறுவன CEO சாம் ஆல்டன் தெரிவித்துள்ளார். GPT-5 அறிமுக நிகழ்ச்சியில் பேசிய சாம் ஆல்டன் இந்தியாவில் ChatGPT-யின் பயன்பாடு வேகமாக அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இந்தியர்களின் AI பயன்பாடு குறிப்பிடத்தக்க ஒன்று என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்கள், டெவலப்பர்கள், தொழில் முனைவோர் என அனைவரும் செயற்கை தொழில்நுட்பத்தை திறம்பட பயன்படுத்துவதாகவும் சாம் ஆல்டன் கூறினார். சீனாவின் பெய்ஜிங்கில் உலக ரோபோ கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட ரோபோக்கள் பார்வையாளர்களை மிரள வைத்தன. ரோபோக்கள் தனது பேட்டரியை மாற்றிக்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இவை 24 மணி நேரமும் தடையின்றி செயல்பட முடியும். குறிப்பாக சிலிகான் தோலின் கீழ் பதிக்கப்பட்ட ரோபோக்கள் உயிருள்ள ரோபோ போல் அச்சு அசலாக உருவெடுத்துள்ளன. உலகின் மிகப்பெரிய குரூஸ் கப்பலில்
கப்பலில் நீர் சறுக்கு ஸ்லைடில் கண்ணாடி பேனல் உடைந்ததால் விருந்தினர் ஒருவர் தரையில் விழுந்து படுகாயமடைந்தார். ஐகான் ஆஃப் தி சீஸ் எனப்படும் இந்த நட்சத்திர சொகுசு கப்பலில் ரிசார்ட், தீம் பார்க், நீச்சல் குளம், அக்வா பார்க் உள்பட ஏராளமான வசதிகள் உள்ளன. இந்நிலையில் தீம் பார்க்கில் உள்ள நீர் சறுக்கு ஸ்லைட் உடைந்து விபத்தானது. பிரேசில் நாட்டின் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அந்நாட்டு பழங்குடியின பெண்கள் போராட்டத்தில் குதித்திருக்கின்றனர். பிரேசிலியாவில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பாரம்பரிய உடை அணிந்து அலங்காரம் செய்து கொண்டு ஆயிரக்கணக்கான பெண்கள் பேரணியாக சென்றனர். அந்நாட்டு பெண்களுக்கான உரிமை, பழங்குடியின மக்களின் உரிமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி அவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். கனடாவின் வான்கூர் பகுதியில் வீட்டிற்குள் புகுந்த கரடி ஒன்று நாய்க்குட்டியை பார்த்து பயந்து ஓடியது. இந்த சம்பவம் வீட்டிலிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கிறது. வீட்டிற்குள் புகுந்த கரடி அங்கு சென்று நோட்டமிட்டது. அப்போது கரடியை பார்த்து வீட்டிலிருந்த பொமேரியன் வகை நாய்க்குட்டி குறைக்க தொடங்கியது. நாய்க்குட்டியை பார்த்து கரடி அலறியடித்து அங்கிருந்து தப்பிச் சென்றது. காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை உணர்த்தக்கூடிய வகையில் ஒட்டகச்சிவிங்கி யானை உருவத்தில் செய்யப்பட்ட பொம்மைகள் 20,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணம் மேற்கொண்டன. கடந்த ஏப்ரல் மாதத்தில் காங்கோவில் தொடங்கிய இந்த பயணம் நார்வேயின் நாட்காஃப் பகுதியில் முடிந்தது. யானை, புலி, ஒட்டகச்சிவிங்கி உள்ளிட்ட விலங்குகளின் உண்மையான உயரத்திற்கு கார்ட்போர்ட், பிளைவுட்டை வைத்து பொம்மைகள் உருவாக்கப்பட்டன. இவற்றை ஏந்திக் கொண்டு தன்னார்வலர்கள் பயணம் மேற்கொண்டனர். விராட் கோலியின் புதிய புகைப்படம் ஒன்று அவர் ஒருநாள் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுகிறாரா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. T20 டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற விராட் கோலி ஒருநாள் போட்டிகளில் விளையாடுவேன் என்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் இங்கிலாந்தில் எடுக்கப்பட்ட விராட் கோலியின் புகைப்படம் ஒன்று இணையத்தில் பரவி வருகிறது. 4 நாட்களுக்கு ஒருமுறை தாடிக்கு டை அடித்தால் ஓய்வு பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது என முன்னர் கோலி கூறியிருந்த நிலையில் அவர் தற்போது வெள்ளை தாடியுடன் இருப்பதால் ஓய்வு பெறுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 13ஆம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கடந்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி வைத்தார். வரும் 15ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் நிறைவு நிகழ்ச்சிகளை நடத்த திமுக தலைமை உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் 13ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக விவாதிக்கப்படும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் காக்க என்ற பெயரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சனிக்கிழமை முதல் 20ஆம் தேதி வரை 8 இடங்களில் பரப்புரை செய்ய உள்ளதாக மதிமுக தலைமை அறிவித்துள்ளது. மாநில வாழ்வாதாரம் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் மதசார்பின்மையை நிலைநிறுத்தவும் வைகோ சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தூத்துக்குடி, கடையநல்லூர், கம்பம், திண்டுக்கல், கும்பகோணம், நெய்வேலி, கோவை, சென்னை ஆகிய 8 இடங்களிலும் தனித்தனி தலைப்புகளில் வைகோ உரையாற்ற உள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்த வழக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் அசோக்குமார் முன்ஜாமீன் பெற்றார். இந்நிலையில் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல அனுமதி கேட்டு அவர் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் அசோக்குமாரின் மகளின் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு அமெரிக்கா செல்ல அனுமதித்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளர் உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். திருப்பத்தூரைச் சேர்ந்த சரவணன் தனது வீட்டிற்கு நிரந்தர மின் இணைப்பை பெற திருப்பத்தூர் மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். இதற்காக உதவி மின் பொறியாளர் பாண்டியராஜன் 1000 ரூபாய் பெற்றபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அவரை கைது செய்தனர். உதவி மின் பொறியாளர் கணபதி, போர்மேன் பழனியப்பன் ஆகியோருக்காக வாங்கியதாக அவர் கூறியதை அடுத்து அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசி அருகே தலையில் சிக்கியிருந்த பிளாஸ்டிக் டப்பாவுடன் 2 நாட்களாக தவித்த நாய்க்கு தீயணைப்புத் துறையினர் விடுதலை அளித்தனர். தலையில் சிக்கிய டப்பாவால் தண்ணீர் மற்றும் உணவு அருந்த முடியாமல் நாய் ஒன்று தவித்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் பிளாஸ்டிக் பாட்டிலை அகற்றினர்.
ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவில் 18 கிராமங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மல்லிகை, முல்லை, சாமங்கி, ரோஜா உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்களை கூடையில் வைத்து ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து பூக்களை கொண்ட அம்மனுக்கு பூச்சொரிதல் நடைபெற்றது. திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே கஞ்சா போதையில் நள்ளிரவில் இருசக்கர வாகன ஓட்டியை தாக்கி சிறுவர்கள் பணம் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்மந்தை பகுதியில் நள்ளிரவு பணி முடித்துக் கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தவரை வழிமறித்த சிறுவர்கள் அவரை தாக்கி பணத்தை பறித்துள்ளனர். இந்த தாக்குதலின் வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி அணையில் 1 வயது குட்டி யானை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. திருமூர்த்தி அணையில் ஆண் யானை குட்டி ஒன்று உயிரிழந்து கிடப்பதாக உடுமலை வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த உடுமலை வனச்சரக அலுவலர் வாசு தலைமையிலான வனத்துறையினர் யானைக்குட்டியின் உடலை மீட்டனர். சென்னை அம்பத்தூரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக மயிலாடுதுறையில் LTUC சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைக்க எதிர்ப்பு தெரிவித்து அம்பத்தூரில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதற்கு ஆதரவு தெரிவித்து மயிலாடுதுறையில் LTUC சங்கம் சார்பில் ஒருமைப்பாடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை கூட்டத்திற்கு பங்கேற்க சென்ற வேன் இருசக்கர வாகனத்தில் மோதி கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ராமலிங்கபுரத்தைச் சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் 11 பேர் வேனில் சாத்தூர் நோக்கி சென்றனர். அப்போது மேலக்கோடாங்கிப்பட்டி அருகே எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி சாலையோர பள்ளத்தில் வேன் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த காக்கிபாடன்பட்டியைச் சேர்ந்த முருகன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் வேனில் சென்ற அதிமுக தொண்டர்கள் காயமடைந்தனர். ஏடிஎம்மில் இருந்த 12 லட்சம் ரூபாயை கையாடல் செய்தது வெளியே தெரியாமல் இருக்க ஏடிஎம் இயந்திரத்திற்கு தீ வைத்து ஊழியர்கள் நாடகமாடிய சம்பவம் ஏனாமில் அரங்கேறியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் பேருந்து நிலையம் அருகே உள்ள கார் ஷெட் மற்றும் ஏடிஎம் மையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்த பணம் நெருப்புக்கு இரையானதாக கூறப்பட்டது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் பணம் நிரப்பும் ஊழியர்களான வெங்கடேஷ் மற்றும் அனில்பாபு ஆகியோர் திட்டமிட்டு சதிச் செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டனர். ஆரம்பாக்கம் சிறுமி வன்கொடுமை வழக்கில் கைதான ராஜு விஸ்வகர்மாவுக்கு இம்மாதம் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 8 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் 15 நாட்களுக்கு பிறகு அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜு விஸ்வகர்மா கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் விஸ்வகர்மாவுக்கு 3வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் ஒருங்கிணைந்த கூட்டுறவு அலுவலகத்திற்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே கூட்டுறவுத்துறை மாவட்ட இணை இயக்குநர் அலுவலகம், பொது விநியோக திட்ட துணை பதிவாளர் அலுவலகம் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய வளாகம் 15 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இங்கு கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உரிய போக்குவரத்து வசதி இல்லாத நிலையில் தார் சாலை அமைத்து தர அரசு அலுவலர்களும் பயிற்சி மைய மாணவர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை கொரட்டூர் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கான நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த தவறிவிட்டதாக கூறி ஏரி பாதுகாப்பு இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்பேட்டையில் இருந்து வரும் கழிவுநீர் கொரட்டூர் ஏரியில் கலக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த வழக்கில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் மாநகராட்சி அதிகாரிகள் செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏரியில் கலக்கும் கழிவு நீரை ஊற்றி சமூக ஆர்வலர்கள் போராட்டம் நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இளைஞரை முன்விரோதம் காரணமாக வெட்டி கொன்ற அத்தை, மகன், சிறுவன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். 30 வெட்டி பஜனை கோவில் தெருவைச் சேர்ந்த இளங்கோவுக்கும் அவரது அத்தை மகன் தனுஷுக்கும் முன்விரோதம் இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தனுஷ் வீட்டின் பின்புறம் உள்ள கொட்டகையில் உறங்கிக் கொண்டிருந்த இளங்கோவை தனுஷ், அஸ்வின் மற்றும் 16 வயது சிறுவன் என 3 பேர் வெட்டி கொலை செய்தனர். இதனையடுத்து 3 பேரையும் ஆற்காடு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாகை அருகே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உடற்கல்வி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். நாகப்பட்டினம் நகராட்சிக்குட்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்த மாதவன் என்பவர் அப்பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் நாகை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் உடற்கல்வி ஆசிரியர் மாதவனை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாவா சத்திரம் அருகே பயணிகள் நிழற்குடை அமைத்து தர நூதன முறையில் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
துறையூர் கிராமத்திலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் நிலையில் பெரும்பாலானோர் போக்குவரத்துக்கு பேருந்து சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை பயணிகள் நிழற்குடை அமைத்து தரவில்லை என்று குற்றம் சாட்டும் பொதுமக்கள் குடைகளை நட்டு வைத்து நூதன முறையில் தங்களது கோரிக்கைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் சிறுபான்மை மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபடுவதாக கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தஞ்சையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை தலைமை தபால் நிலையம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் ஆணையத்தையும் மத்திய அரசையும் கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 30 ஆண்டுகளுக்கு மேலாக கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்தனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட உடும்பத்தான்புதூரில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு வடிகால் வசதி இல்லாத காரணத்தால் சாலைகளில் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி கால்வாயின் அவசரகால மதகுகளை திறந்துவிட்டு தண்ணீரை மர்ம நபர்கள் திருடிச் செல்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பவானிசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் முன்கூட்டியே பாசனத்திற்கும் சிறப்பு நனைப்பிற்குமாகவும் தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் கீழ்பவானி கால்வாயின் 45 மைலான நல்லாம்பட்டியில் அவசரகால நீர் மதகுகளை திறந்து சிலர் தண்ணீர் திருட்டில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து தண்ணீர் திருட்டை தடுக்க கோரியும் அதற்கு துணை போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நல்லாம்பட்டி அவசரகால மதகு முன்பாக விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் உசிலம்பட்டி 58 கிராம பாசன கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். 58 கிராம பாசன கால்வாய்க்கு வைகை அணையில் இருந்து நீர் திறக்க கோரியும் கால்வாயின் மதகை 67 அடியில் இருந்து 60 அடியில் வைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் விவசாயிகள் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.